சேர்ப்பிப்பு. மாணவர் மத்தியில் செயற்கை நுண்ணறிவு தவறான பயன்பாடு, வழிகாட்டி கருத்தரங்குகள் வழி தீர்வு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. உலகம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. மலேசியாவின் தன்னாற்றலும் போட்டியாற்றலும் நிலைத்திருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். அதற்கு குடிமக்கள் நாட்டின் நிலைத்தன்மையை பேண வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதித்துள்ளார். மலேசியாவுக்கு 24 விழுக்காடும், இந்தோனேசியாவுக்கு 50 விழுக்காடும், தாய்லாந்துக்கு 30 விழுக்காடும் வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற இடர்களை சமாளிக்க நாட்டின் தன்னாற்றலும் போட்டியாற்றலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். மக்கள் குரலுக்கு செவி சாய்த்து பலவீனங்களை சீராக்கி நிர்வாக நெறிகளை சரிப்படுத்தும் தலைமைத்துவம் அதனை உறுதி செய்யும். இது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்மை பயக்கும் என அவர் கூறினார். சரவாக் மாநில அளவிலான மதானி ஈகை திருநாள் கொண்டாட்டத்தில் டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் சரவாக்கும் மலேசியாவும் இணைந்து முன்னேற வேண்டும் என வலியுறுத்தினார். மாநிலத்தின் முன்னேற்றம் நாட்டின் மேம்பாட்டை உந்தச் செய்யும். நாட்டின் முன்னேற்றத்துக்கு பங்களிக்கக்கூடிய மேம்பாட்டு திட்டங்களை மாநில அரசுகள் வரைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மலேசியாவின் முன்னேற்றத்துக்கு பேரளவில் பங்களிக்கக்கூடிய மாநிலங்களுள் சரவாக்கும் ஒன்றாகும். அந்த இருவாட்சி பறவை பூமி மேற்கொள்ளும் பொருளாதார முனைப்புகளை அயல் நாடுகளும் அங்கீகரித்திருப்பதை பிரதமர் சுட்டினார். எரிவாயு, ஹைட்ரஜன் உள்ளிட்ட எரியாற்றல் மேம்பாட்டில் சரவாக் முன்னிலையில் இருப்பதையும் டத்துஸ்ரீ அன்வார் தமது உரையில் பாராட்டினார். நாட்டின் நலன் கருதும் முடிவுகள் துணிச்சலாகவும் துரிதமாகவும் எடுக்கப்பட வேண்டும். பிரிக்ஸ் பொருளாதார ஒத்துழைப்பு குழாமில் இணையும் முடிவும் அவ்வாறானதே. பாரம்பரிய சந்தைகளை அதிகம் சார்ந்திருப்பது இனியும் நன்மை பயக்காது என்பதை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எடுத்துரைத்தார். அமெரிக்கா விதித்திருக்கும் இருவழி வரி விதிப்பு காரணமாக ஆசியானுடனான சுயேட்சை வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவுபடுத்துமாறு ஐரோப்பிய ஒன்றியம் கேட்டுக்கொண்டுள்ளது. உலகின் 5ஆம் பெரிய கூட்டமைப்பான ஆசியான் பல்வேறு வெற்றிகளை எட்டியிருக்கிறது. அமைதியும் வளப்புமும் பெற்ற ஆசியான் பாரம்பரிய சந்தைகளை மட்டுமே சார்ந்திருக்க இயலாது. அவ்வகையில் ஆசியான் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம், முதலீடு, போட்டித்தன்மை ஓங்குவிக்கப்பட வேண்டும். இது புறத்தரப்பினரை அண்டியிராமல் உறுப்பு நாடுகள் தங்களுக்குள்ளாக உதவி கொள்ள வழிகோலும் என பிரதமர் வலியுறுத்தினார். சுயேட்சை வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தை ஆசியான் பலமுறை கேட்டுக்கொண்டது. ஆனால் அப்போதெல்லாம் பாராமுகம் காட்டிய ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பின் ஆசியானுடன் சுயேட்சை வர்த்தக ஒப்பந்தத்தை துரிதப்படுத்துமாறு இறங்கி வந்துள்ளது. ஆசியான் பெற்றிருக்கும் மிகப்பெரிய வெற்றி அதுவென டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தாய்லாந்துக்கான பயணம் இருவழி உறவை வலுப்படுத்துவதில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக வர்த்தகம், முதலீடு, எல்லை வட்டார மேம்பாடு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை அணுக்கமாக்கிக் கொள்ள இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதி பூண்டுள்ளனர். இரு நாட்டு மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் வியூக ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ள அவர்கள் இசைந்திருக்கின்றனர். தாய்லாந்து பிரதமர் பத்தோங்தான் ஷினவத்ராவுடன் நடத்தப்பட்ட சந்திப்பின் போது அந்த முடிவு எட்டப்பட்டதாக பிரதமர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். 2 நாட்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட அந்த பயணத்தின் போது மியான்மர் விவகாரம் முக்கியமாக விவாதிக்கப்பட்டதை அவர் சுட்டினார். அங்கு முக்கியமாக தேவைப்படும் மாந்தநேய உதவிகளை விரைவாக கொண்டு செல்வதற்கான அணுகுமுறைகள் ஆராயப்பட்டன. மேலும் மியான்மரில் தொடரும் வன் செயலுக்கு ஒரு முடிவு கட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் தீர்க்கமாக இருக்கின்றன. பத்தோங்தான் ஷினவத்ரா தாய்லாந்தின் முதலாவது பெண் பிரதமராக பதவியேற்ற பின்னர் டத்துஸ்ரீ அன்வார் அந்நாட்டிற்கு பயணிப்பது இதுவே முதல் முறையாகும். மலேசியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாக்க வழக்கத்துக்கு மாறான எழுச்சி தேவை. அதன் வாயிலாக மதானி சட்டகத்துக்கான அவாவை அடைய முடியும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்புகிறார்.
வழக்கமான முன்னெடுப்புகளை கொண்டு மலேசியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருமாற்ற இயலாது. மேலும் மாற்றத்திற்கான பயனை ஒரு நாளில் எட்டி பிடிக்க முடியாது. பல நாட்கள் பிடிக்கும் என்பதால் நாம் அதுவரையில் பொறுமை காக்க வேண்டும். விரைந்து செயலாக்கப்படும் மாற்றங்கள் சில வேளையில் அரசியல் மற்றும் சமூக நிலைகளில் சிக்கலை உண்டு பண்ணலாம். பட்டாலிங் ஜெயாவில் அறிவாற்றல் மீதான மதானி மலேசியா ஆய்வரங்கை வழி நடத்திய டத்தோஸ்ரீ அன்வார் இதனை வலியுறுத்தினார். 107 கோடி ரிங்கிட் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தாய்லாந்து அலுவல் பயணத்தின் பலனாக கவரப்பட்ட மொத்த ஏற்றுமதி மதிப்பு. அந்த அதிகாரப்படியான பயணம் நாட்டுக்கு பல நன்மைகளை கொண்டு வந்துள்ளதாக முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சு தெரிவித்தது. வாகன உபரி பாகங்கள், கட்டுமானம், ஆற்றல், மருத்துவ தளவாடங்கள் முதலிய துறைகளில் ஏற்றுமதியை அதிகரிக்கும் வாய்ப்பு மலேசியாவுக்கு கிட்டியுள்ளது. தாய்லாந்தின் புகழ்பெற்ற 8 நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் மலேசிய வெளியுறவு வர்த்தக மேம்பாட்டு கூட்டமைப்பு மாத்ரெட் ஏற்பாடு செய்த வட்ட மேசை சந்திப்பில் அதற்கான இணக்கம் காணப்பட்டது. வர்த்தக பங்காளியாகவும் நம்பகத்தன்மை மிக்க விநியோக சங்கிலியாகவும் மலேசியாவின் ஈர்ப்புத்தன்மையை அது புலப்படுத்துவதாக அமைச்சின் அறிக்கை குறிப்பிட்டது. 2030 புதிய தொழில்துறை மூலத்திட்டத்தின் இலக்குக்கு ஏற்ப தாய்லாந்தின் அந்த ஆழமான வர்த்தக அவா அமைவதை முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சு சுட்டியது. மலேசியாவின் வர்த்தகம் தொடர்ந்து வளர்ச்சி காண்கிறது. இவ்வாண்டு மார்ச் மாதத்தில் மலேசியாவின் வர்த்தகம் 24,989 கோடி ரிங்கிட்டை எட்டியது. ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் அது 2.2 விழுக்காட்டு வளர்ச்சியை பதிவு செய்தது. நாட்டின் வர்த்தக வளர்ச்சியில் ஏற்றுமதி முதன்மை பங்காற்றியதாக முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். அதன் மதிப்பு ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 6.8 விழுக்காடு உயர்ந்து 13,731 கோடி ரிங்கிட்டாக பதிவு செய்யப்பட்டது. ஆலை தயாரிப்புகள், குறிப்பாக மின்சார மின்னியல் பொருட்களின் வலுவான கோரிக்கை இந்த வளர்ச்சிக்கு பங்களித்து மாதாந்திர அடிப்படையில் உயர் மதிப்பையும் எட்டியிருப்பதாக அமைச்சர் கூறினார். மலேசியாவின் வர்த்தக உபரியும் இரட்டிப்பாக பதிவு செய்யப்பட்டது. 2,472 கோடி ரிங்கிட்டை அது எட்டியது. 2023 ஜூனுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்டிருக்கும் உயர் மதிப்பு அது என தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் சுட்டினார். ஜாலூர் கமிலாங்கின் முழுமையற்ற படத்தை தவறுதலாக வெளியிட்ட விவகாரம். சின்சியூ டெய்லி நாளேட்டை உட்படுத்திய அது தொடர்பான விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்திற்கு நேற்று அனுப்பப்பட்டது. அந்த விசாரணை முழுமையடைந்து விட்டதை தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் சுட்டினார். விசாரணைக்கு உதவ இதுவரையில் 54 பேரிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. தேவை இருப்பின் மேலும் சிலரை அழைக்கும் சாத்தியத்தை தான் ஸ்ரீ ரசாருடின் மறுக்கவில்லை. சர்ச்சையை ஏற்படுத்த அந்த படத்தை வெளியிட்டதில் நுட்ப சிக்கல் நிலவியதாக தொடர்புடைய நாளிதழைச் சேர்ந்தோர் காரணம் கூறுகின்றனர். நேற்று அந்த விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு உதவ சின்சியூ டெய்லியின் தலைமை தொகுப்பாசிரியரையும் துணை தலைமை தொகுப்பாசிரியரையும் போலீசார் தடுத்து வைத்தனர். பின்னர் அவர்கள் போலீசார் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டனர். மாணவர்களிடையே செயற்கை நுண்ணறிவின் தவறான பயன்பாட்டை முறியடிக்கும் முனைப்புகள் மேற்கொள்ளப்படும். பள்ளி அளவிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் மகளிர், குடும்ப, சமூக மேம்பாட்டு அமைச்சு வழிகாட்டி கருத்தரங்குகள் நடத்தும் என அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்தார். தொடர்பு அமைச்சு, கல்வி அமைச்சு ஆகிய தொடர்புடைய அமைச்சுகளும் அந்த வழிகாட்டி கருத்தரங்கில் முதன்மை இடம் வகிக்கும் என அமைச்சர் விளக்கினார். தவிர அதிகாரிகளும் மாணவரிடையே நிலவும் செயற்கை நுண்ணறிவின் தவறான பயன்பாட்டை சட்டங்கள் வழி அணுக வேண்டும் என அறிவுறுத்தினார். சட்டங்கள் திருத்தப்படக்கூடும். சட்ட திருத்தத்தை சிஸ்டர்ஸ் இன் இஸ்லாம் அமைப்பு கோரியதை அவர் மேற்கோள் காட்டினார். இதுபோன்ற கருத்தை தாம் வரவேற்பதாக கூறிய டத்துஸ்ரீ நான்சி ஆக்ககர நடவடிக்கைக்கு அது வித்திடும் என கருத்துரைத்தார். புதிய உயர்கல்வி பெருந்திட்டம் இவ்வாண்டு அறிமுகப்படுத்தப்படும். இவ்வாண்டு தொடங்கி 2035 வரையிலான 10 ஆண்டுகளை அது உட்படுத்தியிருக்கும் என உயர்கல்வி துணை அமைச்சர் டத்து முஸ்தபா சக்மோட் தெரிவித்தார்.
பல்வேறு துறைகளில் இன்றியமையா கூறாக அமைந்திருக்கும் புதிய தொழில்நுட்பங்கள், குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு அந்த பெருந்திட்டத்தில் நுண்ணோக்கப்படுகிறது. எதிர்கால தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் பல்கலைக்கழக, உயர்கல்விக் கழக, டிவெட் போன்றவற்றின் பாடத்திட்டங்களில் உட்படுத்தப்பட வேண்டும். அவற்றில் பட்டதாரிகள் வல்லமை பெற வேண்டும் என துணை அமைச்சர் வலியுறுத்தினார். சபா சண்டா கனில் ஜோ மசு யூ 2025 திட்டத்தை தொடக்கி வைத்த பின் டத்தோ முஸ்தபா செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டின் அரணை வலுப்படுத்த இளம் தலைமுறையினர் வரவேற்கப்படுகின்றனர். குறிப்பாக அறிவியல், தொழில்நுட்பத் துறையில் அறிவாற்றல் கொண்டோர் அரச மலேசிய கடற்படையில் இணைய ஊக்குவிக்கப்படுவதாக அதன் தளபதி லக்சமனா டத்தோ ஜுல்ஹெல்மி இத்னாயின் தெரிவித்தார். பெரும் மேம்பாடு கண்டுவரும் இலக்கவியல் யுகத்துக்கு தேவையான நவீன தொழில்நுட்ப முறைகளையும் உபகரணங்களையும் TLDM கொள்முதல் செய்கிறது. அவற்றை கையாளக்கூடிய ஆள் பலமும் கடற்படைக்கு தேவைப்படுவதாக லக்சமனா டத்தோ ஜுல்ஹெல்மி கூறினார். தொழில்நுட்ப உருமாற்றத்தை நோக்கி பயணிக்கும் கடற்படைக்கு நாட்டுப்பற்று கொண்ட உறுப்பினர்களுடன் நுட்பவியல் திறனில் வல்லமை கொண்டோரும் தேவைப்படுவதாக அவர் கேட்டுக்கொண்டார். அரச மலேசிய கடற்படையின் 91ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பொது நாள் வரும் 27ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இராணுவம், குறிப்பாக கடற்படை சேவைகள், ஆயுதங்கள் ஆகியவற்றை புது தலைமுறை அருகிருந்து காணவும் அறியவும் இது சிறந்த வாய்ப்பு என லக்சமனா டத்தோ ஜுல்ஹெல்மி குறிப்பிட்டார். துன் அப்துல் ரசாக் ஒளிபரப்பு தகவல் கழகம் இப்தாரை RTM முன்னாள் பணியாளர் சங்கம் பட்டறிவை பகிரும் தளமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அறிவுறுத்தலை விடுத்தார் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபஜேல். பட்டறிவோடு தங்கள் திறனையும் புதிய ஊடகத்தினருடன் பகிர்ந்து கொள்ள மலேசிய வானொலி தொலைக்காட்சி முன்னாள் பணியாளர் சங்கம் களமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தினார். அந்த ஊடக மேனாள் பணியாளர் சேவையும் பட்டறிவும் புதிய தலைமுறைக்கு படிப்பினையாக தேவைப்படுகிறது. தரம் வாய்ந்த செய்தியாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், செய்தி படைப்பாளர் முதலியோரை ஊடகத்துறையில் உருவாக்கும் வழிகாட்டியாகவும் அவர்களது பட்டறிவு துணை புரியும். பணி ஓய்வோடு RTM பணியாளர்களின் சேவை முற்று பெற்றுவிடக்கூடாது. சமூக பொறுப்பையும் தொடர்பு துறையில் உயர் நெறியையும் விதைக்கும் பெரிய கடப்பாட்டின் தொடக்கமாக அவர்களது பணி ஓய்வு அமைய வேண்டும் என அறிவுரைத்தார். அது தொடர்பிலான பரிந்துரை அடுத்த வாரம் அமைச்சரவைக்கு கொண்டு செல்லப்படுவதோடு RTM மேனாள் பணியாளர் சங்கத்திற்கு கூடுதல் ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பிலும் ஆராயப்படும் என டத்தோ ஃபாமி கோடி காட்டினார். மலேசியாவுடன் இருவழி உறவை வலுப்படுத்திக் கொள்ள உஸ்பெகிஸ்தான் கடப்பாடு கொண்டுள்ளது. குறிப்பாக சுற்றுலாத்துறையில் இரு நாடுகளும் அணுக்கமாக கைகோர்க்கவிருக்கின்றன. இரு நாடுகளுக்கும் இடையில் வான் மார்க்கமான சுற்றுலாவை ஊக்குவிக்கும் முன்னெடுப்புகள் கையாளப்படும் என மலேசியாவுக்கான உஸ்பெகிஸ்தான் தூதர் கரோமிடின் கடோஃப் தெரிவித்தார். மேலும் சுற்றுப்பயணிகளுக்கு சிறப்பு சலுகையை வழங்குவதற்கும் உத்தேசிக்கப்படுகிறது. மலேசியாவின் ஏர் ஏசியா விமானம் இவ்வாண்டு செப்டம்பர் தொடங்கி உஸ்பெகிஸ்தானுக்கு வாரத்திற்கு 4 முறை வான் பயணத்தை தொடங்கவிருக்கும் நற்செய்தியை கரோமிடின் கடோஃப் அறிவித்தார். அதற்கான நுழைவுச் சீட்டுகள் மே தொடங்கி விற்கப்படுகின்றன. கடந்த ஆண்டு இந்நாட்டிலிருந்து உஸ்பெகிஸ்தானுக்கு பயணித்தோரின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரித்து 9500ஆக அதிகரித்தது. திரும்பவிருக்கின்றன பாண்டா இணை. 2014 முதல் தேசிய விலங்கு காட்சியகத்தின் ஜயன்ட் பாண்டா சரணாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கும் ஃபூவா, ஃபெங்யி பாண்டாக்கள் சீனாவுக்கு அடுத்த மாதம் திருப்பி அனுப்பப்பட உள்ளன. அவற்றை திருப்பி அனுப்புவதன் வழி புதிய பெரு பாண்டா இணையை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பெற இயலும் என இயற்கை வள சூழலியல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்தது. இவ்வாண்டு தொடங்கி 2035 வரை அந்த பெரு பாண்டா இணை நாட்டில் இருக்கும். சீன அதிபர் ஷி ஜின்பிங் கடந்த புதன்கிழமை மலேசியாவுக்கு வருகையளித்த போது பெய்ஜிங்குக்கும் கோலாலம்பூருக்கும் இடையே அது குறித்த ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது. பயணத்துக்கு ஆயத்தமாகும் வகையில் ஃபூவாவும் ஃபெங்யியும் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதால் அவற்றை அருகிருந்து காண இயலாது. ஆனாலும் குறிப்பிட்ட நேரத்தில் PKGP கல்வி மையத்தில் இருந்து பொதுமக்கள் காணலாம். 2014 மே 21ஆம் நாள் தொடங்கி மலேசியாவில் இருக்கும் ஃபூவாவையும் ஃபெங்யியையும் கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஜூ நகாரா திட்டமிட்டிருக்கிறது.
மலேசிய கலைவானில் வட்டமிட்ட வானம்பாடி மண் உலகிற்கு விடை கொடுத்து விண்ணுலகம் ஏதியது. நகைச்சுவை வித்தகன் சுருளி நடராஜன் மலேசியர்களை நகைச்சுவை மழையில் பல்லாண்டு காலம் நினைவித்த அந்த கலைஞர் மறைவெய்தினார். அவருக்கு வயது 72. 55 ஆண்டுகள் மலேசிய கலைத்துறையில் நகைச்சுவை எனும் உன்னத திறன் வழி தனக்கென ஓர் இடத்தை தக்க வைத்தவர். ராமசாமி என்ற நற்பெயரை கொண்ட அவர் நகைச்சுவை திலகம், நகைச்சுவை காவலர், நகைச்சுவை வித்தகன், நகைச்சுவை வேந்தன் என பல விருதுகளை தோள்கேந்தினார். பார்ப்பதற்கு கண்டிப்பானவர், ஆனாலும் மேடை ஏறினால் வயிறு வலிக்க நகைச்சுவை மழை பொழிவிப்பார். கேமராமேன் சார், இங்க வாயா. யாரியா சோஃபா செட்ல சவுடாலா தூங்கிக்கிட்டு இருக்கிறது? அவரா சார்? அவரு தான் சார் எங்க படத்துக்கே ஹீரோ. ஹீரோவா? பாக்குறதுக்கு ஜீரோ மாதிரி இருக்கான். அதெல்லாம் படப்பிடிப்போட வச்சுங்க. இங்க வந்து தூங்குறவெல்லாம் வச்சுக்க வேணாம். காலை உடைச்சு பீரோல வச்சிருவேன். ஞாபகம் இருக்குல்ல? பெராக் தெலு இன்தான் லங்காப்பைச் சேர்ந்த சுருளி 1953 ஆகஸ்ட் 20ஆம் நாள் பிறந்தார். பின்னர் 1970ஆம் ஆண்டில் கலைத்துறையில் முத்திரை பதித்தார். பாடகராக தமது பயணத்தை தொடங்கிய அவர் PMR என்ற நகைச்சுவை குழுவில் கலைஞராக அறிமுகமானார். அறிமுகமான கொஞ்ச காலத்தில் உன்னால் முடியும், ஹலோ யார் பேசுறது, டேக் இட் ஈஸி பாலிசி, மாய பிரபு எனும் படங்கள் வழி தமது திறனை கொணர்ந்து மலேசியாவின் புகழ்பெற்ற நகைச்சுவை கலைஞனாக மக்கள் மன்றத்தில் மகுடம் தரித்தவர். எங்கயா உன் ஹிந்தி மேனு? ஹிந்தியா கேக்குறீங்களா? அதோ பாரு சார், அங்க போங்க சார், அவரை பாருங்க சார். அவனை போய் பார்த்துட்டு மறுபடியும் இங்க வருவேன். மறுபடியுமா? இந்த ஆளுக்கு வேற ஆளே கிடைக்கல போல இருக்கு. என்ன முடிஞ்சு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். மலேசிய தமிழ் திரையுலகை மட்டுமின்றி கோடிக்கணக்கான தமிழ் நெஞ்சங்களை தமது நகைச்சுவையால் ஆட்சி செய்தார் சுருளி நடராஜன். அன்னாரின் மறைவினால் குடும்பத்தாரோடு மலேசிய கலை உலகமும் கண்ணீர் சொரிகிறது. ஒரு 3-4 மாசமா அப்பா வந்து உடல்நல சரியில்லாமல் தான் இருந்தாங்க. இப்போ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் வந்து சிறுடாங் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பா கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா ரொம்ப நெஞ்சு வலின்னு சொன்னனால நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அப்போ அங்கே போனோன்னா அவங்க சொல்லிட்டாங்க, ஏற்கனவே அப்பா 2 தடவை என்ஜியோகிராம் செஞ்சுருக்காங்க. வெள்ளிக்கிழமை இரவு மணி ஒரு 9 மணிக்கு அப்பாவை என்ஜியோகிராம் செய்ய கூட்டிகிட்டு போனாங்க. நள்ளிரவு 12 மணிக்கு வந்து நம்மளுக்கு மருத்துவமனையிலேருந்து கால் வந்தது. அப்பா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு. நாங்கள் போய் பார்த்ததில் டாக்டர் சொல்லிட்டாங்க, அப்பாவோட மூச்சு வந்து நின்றுச்சு, அவருக்கு அட்டாக் வந்துருச்சு. அவர் வந்து பயங்கர டேலண்ட்டு, நிறைய விஷயத்துலேயும் சரி அவருக்கு தெரியாததில்ல. ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நிறைய வில்லனாகவும் இருந்திருக்காரு, நிறைய ஹீரோவாகவும் இருந்திருக்காரு. நீங்கள் பாருங்கள், எனக்கு வர்ற மக்கள் இருக்கட்டும், எனக்கு வர்ற கூட்டம் இருக்கட்டும், கேமரானே தேடி வரும், இதெல்லாம் அவர் சொல்லி வச்சுட்டார். ஹி ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரிதிங். நாளை காலை 11 மணிக்கு ஸ்லாங்கூர் பட்டாலிங் ஜொயா தமன் மேடானில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்தில் அவரின் இறுதிச் சடங்கு நடைபெறும். சுருளி நடராஜன் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மலேசிய நாட்டில் வந்து இன்றைக்கி அதிகமாக எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் வரணுன்றதான். ஏன்னா எங்களை விட அப்பா உங்களுக்கு தான் அறிமுகம். எங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு அறிமுகம் தெரியாது. இருந்தாலும் அவரோட அறிமுகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய நாடகமாக இருந்தாலும் சரி, ட்ராமா நகைச்சுவையாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய மனதில் இருக்கக்கூடிய கவலையை போக்கி சிரிக்க வைத்து எல்லார் உள்ளத்திலையுமே குடியிருந்தவர் அப்பா. அது எனக்கு மட்டும் சொத்து இல்லை, அது உங்கள் மலேசிய நாட்டில் வாழும் எல்லா ரசிகர்களுக்கும் அவர் மிக ஒரு சொத்து. RTM வானொலியில் 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளையும் அவர் படைத்திருக்கிறார். வாழ்நாளில் பலரின் புன்னகைக்கு சொந்தக்காரராக இருந்த அவர் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து யாவரையும் மகிழ்வித்த அந்த மக்கள் மணங்கவர் கலைஞன் மண்ணை விட்டு மறைந்தாலும் அனைவரின் மனதிலும் நீக்கமற நிறைந்து நினைவுகளில் மாறா தடம் பதித்துள்ளார். இஸ்ரேலின்
ஆயுத முனை மாய்க்கும் மாந்த உயிர்கள், பசிப்பிணியின் அவலத்தின் பின்னால் தென்படும் மரண நிழல். காசாவில் யூத படை தொடுக்கும் தொடர் தாக்குதல்களால் மாந்தநேய நெருக்கடி அதிகரிப்பதாக ஐநாவின் பாலஸ்தீன அகதிகளுக்கான உதவி வேலை நிறுவனம் அன்ரா எச்சரிக்கை விடுத்தது. காசா முழுவதும் 115 பாதுகாப்பு மையங்களை அன்ருவா உருவாக்கியுள்ளது. அங்கு அகதிகள் 90,000த்திற்கும் மேற்பட்டோர் அடைக்கலம் நாடியுள்ளனர். கடந்த ஜனவரியில் தோல்வியை தழுவிய போர் நிறுத்த பேச்சின் பின்னணியில் மறைந்திருந்த அதிக வன் செயல்கள் கட்டவிழ்க்கப்படுகின்றன. கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக ஏறக்குறைய 4,20,000 பேர் மீண்டும் வீடிழந்ததாக அன்ருவா தெரிவித்தது. மாந்தநேய புதைக்குழியாக காசா உருக்கொள்ளாமல் இருக்க உடனடியாக அங்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட வேண்டும் என அது வலியுறுத்தியது. கடந்த மார்ச் 2ஆம் நாள் காசா கடப்பு எல்லையை யூதப்படை முற்றிலுமாக மூடியது. ரஷ்யா யுக்ரைன் போரில் இனியும் நடுவராக அமெரிக்கா நீடிக்காது. விரைவில் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டால் அன்றி அந்த பணியை தொடர விரும்பவில்லை என அந்த வல்லரசு திடீர் அறிவிப்பு செய்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் போர் விரைவில் நிறுத்தப்பட வேண்டும் அல்லது அமைதி பேச்சுக்கான அறிகுறியேனும் தென்பட வேண்டும். இல்லையேல் இரு தரப்புகளுக்கும் வெள்ளை கொடி ஏந்தும் முயற்சிக்கு அமெரிக்கா தோள் கொடுக்காது என அந்த நாட்டின் தலைமைச் செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் முதல் தடவையாக அந்த வல்லரசும் யுக்ரைனும் ஐரோப்பாவும் அமைதி பேச்சை மேற்கொள்ள ஒரு மேசையில் அமர்ந்துள்ளன. இரு தரப்புகளும் அமைதி வழி நாட ட்ரம்ப் முயல்கிறார். ஆனால் இதுகாரும் போர் நிறுத்த பேச்சுகளில் முன்னேற்றம் காணப்படவில்லை என்பதை அவர் சுட்டினார். எனவே அந்த விவகாரத்தில் இனியும் அமெரிக்கா தலையிடுமா என்பது வினாக்குறி என்றார் அவர். 30 நாள்களுக்கு போர் நிறுத்தப்பட கடந்த மார்ச் 18ஆம் நாள் ட்ரம்ப் பரிந்துரைத்தார். அமெரிக்காவின் இரு வழி வரி விதிப்பு, அதன் பாதிப்புகள் குறித்து ஐநாவின் தொழில் மேம்பாட்டு அமைப்பு யுனிடோ அகப்பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. உலக பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில்துறை மேம்பாட்டுக்கும் அது ஏற்படுத்தவல்ல பாதிப்புகள் குறித்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த இறக்குமதி வரி விதிக்கும் நடைமுறை சற்றும் ஏற்புடையது அன்று என யுனிடோ சாடியுள்ளது. உலக அளவில் வேலை வாய்ப்புகளை அது பாதிக்கும். தவிர வறிய நாடுகளின் குரல் வலையை அது நெரிக்கும் என அது எச்சரிக்கை தொனியில் நினைவுறுத்தியது. அந்த இருவழி வரியால் உலக பொருளாதாரம் 0.2 விழுக்காடு வீழ்ச்சி அடையும் என உலக வர்த்தக அமைப்பு 2025 உலக பொருளாதார ஆய்வின் வழி தெரிவித்தது. உலக நாடுகளின் வர்த்தக உறவுக்கும் அது ஊறு விளைவிக்கும் என யுனிடோ எச்சரிக்கை விடுத்தது. நரம்பு தசை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் காமன்வெல்த் தங்க மகன் ஜி சரவணன். தேவைப்பட்டால் அந்த தேசிய பெருநடை முன்னாள் வீரருக்கு நிபுணத்துவ உதவிகளை வழங்க சுகாதார அமைச்சு ஆயத்தமாக உள்ளது. கோலாலம்பூர் 1998 காமன்வெல்த் போட்டியின் 50 கிலோமீட்டர் ஆடவர் பெருநடை பிரிவில் சரவணன் மலேசியாவுக்கு தங்கத்தை பெற்று தந்தார். ஆதலால் அவருக்கு நிபுணத்துவ உதவிகள் வழங்க பரிசீலிக்கப்படுவதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். விளையாட்டு பிரபலமுமான சரவணன் அதற்கு தகுதியானவர் என்பதை அவர் சுட்டினார். மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்று வரும் சரவணனுக்கு உதவிகளை வழங்கிய பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கும் அவர் தம் துணைவி டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயிலுக்கும் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி நன்றி பாராட்டினார். மலாயா பல்கலைக்கழகத்தின் 2025 மலேசிய விளையாட்டு மருத்துவம் மீதான ஆய்வரங்கை தொடக்கி வைத்த பின்னர் அமைச்சர் ஊடகத்தாரை சந்தித்தார். தேசிய விளையாட்டு மன்றம் MSN வரும் 28ஆம் நாள் மலேசிய காற்பந்து சங்கம் FAM-இன் உயர்நிலை தலைவரை சந்திக்க உள்ளது. தேசிய காற்பந்து மேம்பாட்டு திட்டம் NFDP தொடர்பாக அதில் பேசப்பட உள்ளதாக MSN தலைமை இயக்குனர் ஜெஃப்ரி ngadirin தெரிவித்தார்.
NFDP-யின் இலக்கை முழுமையாக மதிப்பீடு செய்த பின்னரே அதன் இலக்கு வரையறுக்கப்படும். அந்த மதிப்பீடு வழமையில் உள்ள ஒன்றே தவிர தேசிய காற்பந்து மேம்பாட்டு திட்டத்தை மட்டும் சார்ந்தது அன்று என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ தெரிவித்தார். மேம்பாட்டு திட்டத்தில் தற்போது ரக்பி, ஹாக்கி, வலைப்பந்து ஆட்டங்களுக்கான மறு ஆய்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2 மாதங்களில் அவை முடிவடையும் நிலையில் இந்த முடிவுகளில் ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் என்ற எதிர்பார்ப்பை ஹனா வெளிப்படுத்தினார். கடந்த ஆண்டு நடைபெற்ற 17 வயதுக்கு கீழ்ப்பட்டோருக்கான ஆசிய கிண்ண போட்டியில் தேசிய அணி தகுதி பெற தவறியதை அடுத்து அத்திட்டத்தின் பலன் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதை ஹனாயோ சுட்டினார். நாட்டின் போலிங் சகாப்தம் டத்தோஷாலின் ஜுல்கிஃப்லி மலேசிய ஊக்க மருந்து தடுப்பு நிறுவனம் அடாமாஸ் விளையாட்டாளர் செயற்குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த செயற்குழுவில் மேலும் 6 இடம்பெறுவர் என இளைஞர் விளையாட்டு அமைச்சு அறிவித்தது. அவர்களுள் கராத்தே வீராங்கனை மதிவானி முருகேசன், குறி சுடும் வீரர் ஜொனாத்தன் வோங் குவான்ஜே, தடகள வீரர் முகமது ஹக்கீமி இஸ்மாயில், போச்சியா வீராங்கனை நூர் அஸ்குசைமி மத்சலேம், சக்கர நாற்காலி டென்னிஸ் வீரர் அபு சமாஹ் போர்ஹான், MSDF பூப்பந்து வீராங்கனை புன் வெய்யிங் ஆகியோர் அடங்குவர். விதிகளுக்கு ஏற்ப போட்டியாளர்களை ஆயத்தப்படுத்தும் நோக்கத்தை இந்த செயற்குழு கொண்டிருக்கிறது. அதோடு உலக ஊக்க மருந்து தடுப்பு நிறுவனத்தால் வரையறுக்கப்பட்ட கொள்கைகளுக்கு இணங்க விளையாட்டாளர்கள் செயல்படுவதை இது உறுதி செய்யும். போட்டித்தன்மை, உயர்நெறி, ஆரோக்கியம் ஆகியவை நிறைந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதை இந்த செயற்குழு நோக்கமாக கொண்டிருக்கிறது. சவுதி ப்ரோ லீக் காற்பந்தாட்டத்தில் சாதனை படைத்தது அல் ஃபத்தேஹ் அணி. நேற்று நடந்த அவ்வாட்டத்தில் லீக் பட்டியலில் முதல் நிலையில் உள்ள அல் இத்திஹாட்டை அது 2-1 என வீழ்த்தியது. நடந்து முடிந்த 4 ஆட்டங்களில் தொடர் வெற்றிகளை குவித்து அணிக்கு 3 புள்ளிகளை ஈட்டி தந்துள்ளது அல் ஃபத்தேஹ் அணி. அல் இத்திஹாட் அணியைச் சேர்ந்த ஃபெபின்ஹோவுக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை அவர் தவறவிட்டார். அதனைத் தொடர்ந்து கரீம் பென்செமா புகுத்திய கோல் ஆஃப்சைட் காரணமாக நிராகரிக்கப்பட்டது. இருப்பினும் லீக் பட்டியலில் முதல் இடத்தை வகிக்கிறது அல் இத்திஹாட். அதேவேளை அல் ஃபத்தேஹ் அணி 13ஆம் நிலைக்கு முன்னேறியுள்ளது. ரஃபேல் நடால் 14 முறை வாகை சூடிய உலக டென்னிஸ் ஜாம்பவான் அவர். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் பிரெஞ்சு பொது டென்னிஸ் போட்டியின் தொடக்க நாளில் அவர் கௌரவிக்கப்பட உள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற ரோலண்ட் கரோஸ் போட்டியின் முதல் சுற்றில் அலெக்சாண்டர் ஸ்வரேஃபிடம் அவர் தோல்வியை தழுவினார். கிங் ஆஃப் கிளே என்று அழைக்கப்படும் 38 வயது நடால் கடந்த ஆண்டு நடைபெற்ற டேவிஸ் கப் ஆட்டத்தில் இறுதியாக களம் ஆடினார். அதனைத் தொடர்ந்து டென்னிஸ் உலகுக்கு அதிகாரப்படியாக அவர் விடை கொடுத்தார். அவரின் உண்மையான ரசிகர்களை காண ஒரு டென்னிஸ் வீரராக அல்லாது சிறப்பு விருந்தினராக பாரிஸ் மைதானத்துக்கு அடுத்த மாதம் அவர் மரியாதை நிமித்தமாக வரவேற்கப்பட உள்ளார். மே 25 முதல் ஜூன் 8ஆம் நாள் வரை நடக்கவிருக்கும் பிரெஞ்சு பொது டென்னிஸ் போட்டியின் மொத்த பரிசு தொகை 5,63,50,000 ரிங்கிட் ஆகும். ஞானக்குரல். உருவங்கள் எல்லாம் மறுத்தர மாற்றில் கருவேதும் இல்லை தனக்கு. பிறவி பிணிக்கு காரணங்களாக ஐம்புலன்களால் உண்டாகும் ஆசைகள் விளங்குகின்றன. அவற்றை போக்க மனத்தை ஜோதியுடன் ஐக்கியமாக்க வேண்டும் என மெய்யறிவு புகட்டுகிறார் அறிவு பெருஞ்சுடர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.